நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. 3 மாதங்களுக்கும் குறைவான வயதுடைய குழந்தைகளை தத்தெடுக்கும் பெண்களுக்கு மட்டுமே மகப்பேறு விடுமுறை என்பது அரசமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சமூக பாதுகாப்பு குறியீட்டின் பிரிவு 60 உட்பிரிவு 4 படி 3 மாதங்களுக்கும் குறைவான வயதுடைய குழந்தைகளை தத்தெடுக்கும் பெண்களுக்கும் மற்றொரு பெண்ணிடம் தங்கள் கருவை கொடுத்து வளர்த்த பெண்களுக்கும் 12 வாரங்கள் வரை விடுமுறை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குழந்தையை தத்தெடுக்கும் அல்லது கருவை கொடுக்கும் பெண்களிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்ட நாள் முதலே விடுமுறை எடுப்பதற்கான காலம் தொடங்கும் என்றும் சமூக பாதுகாப்பு குறியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தையுடன் நல்ல பிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் அந்த விடுமுறை வழங்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 3 மாதங்களுக்கும் குறைவான வயதுடைய குழந்தையை தத்தெடுத்தால் மட்டுமே விடுமுறை என்ற விதிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசமைப்பின் 14, 21 ஆகிய பிரிவுகளுக்கு எதிராக சமூக பாதுகாப்பு குறியீட்டின் 60வது பிரிவின் 4வது உட்பிரிவு இருப்பதாக தெரிவித்தனர். 3 மாதங்களுக்கு அதிகமான வயதுடைய குழந்தைகளுக்கும் தாயின் பராமரிப்பு தேவைப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் அரசின் அந்த விதி செயற்கையாகவும் பாகுபாடு காட்டும் வகையிலும் இருப்பதாக குறிப்பிட்டனர். இதையடுத்து குழந்தைகளின் வயதை பார்க்காமல் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சமூக பாதுகாப்பின் ஒரு பகுதியாக ஆண்களுக்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.